விலைய பத்திலாம் கவலைப்படாதீங்க பிரதர். வீடு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க, நல்ல பிரைஸுக்கு நான் முடிச்சு கொடுக்குறேன். பிரதர் என்ன இந்த வீடு சேலுக்குங்களா? ஆமாம் பிரதர், சேலுக்கு தாங்க. எவ்வளோ பெட்ரூம் இருக்கு பிரதர்? 3 பெட்ரூமுங்க பிரதர். 3.5 சென்ட் இடம், 1970 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டியூப்ளெக்ஸ் மாடல் பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே 16 பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2 பெட்ரூம் வந்துருது. அது போக லிவிங் ஏரியா ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. வீடு ஃபுல்லாக இன்ட்டு ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சன் கம்பெனிங்கள ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கு. வீட்டில் 10,000 லிட்டரில் வாட்டர் சம்ப் இருக்கு. தனி போர்லாம் இருக்குங்க பிரதர். இந்த வீட்டோட விலை எவ்வளோ பிரதர்? என்ன விலை வரும்னு நினைக்கிறீங்க நீங்க? என்ன ஒரு கோடி ரூபா வருங்களா? சத்தியமா சொல்ற பிரதர், நீங்க சொல்ற விலையில இந்த வீட்டோட விலை தாராளமா 2 கார் நிறுத்துற அளவுக்கு 16க்கு 17 அளவுல பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் கேஸ் லே பண்ணி வாலுக்கு ஃபுல்லா எலிவேஷனோட டைல் ஒர்க் மேட்ச் பண்ற மாதிரியான உட்டன் லுக் டைல் ஒர்க்லாம் பண்ணி ஜனமூலையில 10,000 லிட்டர்ல வாட்டர் சம்ப், அது போக போர்வெல் இருக்குங்க. ரைட் சைடுல அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ்ல ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 4க்கு 4ங்கிற அளவுல இந்தியன் ஸ்டைல் அமைஞ்சிருக்குங்க. சைட் டு வடக்கு பார்த்த மாதிரி தான், மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணா 16க்கு 17ங்கிற அளவுல ஒரு பெரிய லிவிங் ஏரியா வந்துருது. இந்த லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 3 பக்கத்துல ஜன்னல் இருக்குங்க. லிவிங் ஏரியாவோட சீலிங்ல சிஎன்சி கட் ஒர்க்லாம் பண்ணி அக்லரிக் ஷீட் ஃபினிஷிங்ல ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்துறாங்க. இந்த செக்ஷனை பார்த்தீங்கன்னா ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சரா பிளான் பண்ணி இங்கேயும் ப்ரொஃபைல் லைட்ல அழகான டிசைன் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஸ்டார்கேஸ்க்கு கீழே மல்டிமீடியா யூனிட் வந்துருது. பக்கத்திலேயே கிழக்கு பார்த்த மாதிரி 4க்கு 4ங்கிற அளவுல ஒரு தனி பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. தாராளமா 6ல இருந்து 8 பேர் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு டைனிங் டேபிள் போடுற அளவுக்கு ஒரு டைனிங் ஸ்பேஸோட டைனிங் கம் கிச்சன் அமைஞ்சிருக்குங்க. ஓப்பன் டைனிங் கம் கிச்சனா 11க்கு 17ங்கிற அளவுல பிளான் பண்ணியிருக்காங்க. மாடல கிச்சன்ல பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல டைல் ஒர்க், அது போக ஸ்டோரேஜஸ்க்கான யூனிட்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க மட்டும் இல்ல டைனிங் ஏரியாலையும் ஸ்டோரேஜ்க்கான யூனிட்ஸ்லாம் இருக்குங்க. இது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. மாஸ்டர் பெட்ரூம் 11க்கு 16 அளவுல நல்லா பெருசாவே அமைஞ்சிருக்குங்க. எல்லா பெட்ரூம்லயுமே கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 ஜன்னல் வந்துருது. அப்போ இந்த பெட்ரூம்ல சீலிங்ல ஃபால் சீலிங் ஒர்க் இருக்கு. இந்த சைடு நமக்கு வாட்டர் ஸ்பேஸ், ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் மிரரோட ட்ரெஸ்ஸிங் யூனிட், லாஃப்ட் கபோர்ட் இருக்கு. அது போக வால் ஷெல்ஃப் இருக்குங்க. இந்த பெட்ரூம்ல அட்டாச்ட் டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருந்தாங்க. இதோட அளவு பாத்தீங்கன்னா 4க்கு 7ங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லயே 2வது பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் பெட்ரூம் 10க்கு 11ங்கிற அளவுல அமைஞ்சிருக்கு. ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷன், வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குங்க. அட்டாச்ட் டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 7ங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க. படிக்கிட்டு ஏறி இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரீங்கன்னா அந்த ஏரியாவை மட்டும் ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சரா பிளான் பண்ணியிருக்காங்க. 20 அடிக்கு ஹைட்டா ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாமே ப்ரொஃபைல் லைட்ல அழகான டிசைன் ஒர்க்ஸும் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெட்ரூமுங்க. 16க்கு 16ங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய வீட்டில் ஹால் சைஸே இந்த அளவுக்கு தான் இருக்கும். அந்த சைஸ்ல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் வந்துருதுங்க. இந்த சைட் ஃபுல்லாமே நமக்கு வார்ட்ரோப் ஸ்பேஸ் வந்துருது. ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உட்காந்துக்கலாம். இது வந்து விண்டோ சீட்டர் வித் குஷன் செட்டப்போட அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதை தாண்டிங்க வந்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குங்க. 4க்கு 6ங்கிற அளவுல. அது போக அட்டாச்ட் டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 8ங்கிற அளவுல அமைஞ்சு. இப்போ நான் இருக்கிறது வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி, ஓப்பன் பால்கனியாக கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் தேவைப்பட்டா இந்த இடத்துல நீங்கள் இந்த வீட்டோட 4th பெட்ரூம் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் கூட இந்த இடத்துல சாமியானத்தை போட்டு நடத்தி முடிச்சிடலாம். இதே பால்கனி ஸ்பேஸ்ல இந்த இடத்துல ஒரு யூட்டிலிட்டிக்கான ரூம் கொடுத்துருக்காங்க. 4க்கு 5ங்கிற அளவுல வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அது போக இந்த பால்கனிலேயே கடைசியில் நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடையெல்லாம் இருக்குங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்த வீடு கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையம் ரோட்ல பெருநாய்க்குமலையில கட்டி ரெடியா இருக்குங்க. இந்த வீட்டை நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நடுவில் கட்டியிருக்காங்க. 89 லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க. வீடு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க.